சாய்ராம். சாய்ராம் விஜய். இப்போது இங்கே இந்த பாலிகாஸ் இதில் இந்த டேலண்ட் சர்ச்சில் வந்து இப்போது ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இது பண்ணிட்டுருக்கா. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம அந்த காலம்னு சொல்லி நம்மளாம் ரொம்ப வயசாகிட்டு. ஆனால் நம்ம இருக்கும்போது அது சாமி நேரில் வந்து பார்த்து சாமிக்காகன்னு செய்கிறதெல்லாம் வந்து அது ஒரு அற்புதமான நாள் தான். அது ஐ திங்க் கிட்டத்தட்ட நமக்கு வின்டர் ஹாலிடேஸ் முடிஞ்சிட்டு பர்த்டேலேருந்தே 1 month டெய்லி ஜாலியாக தான் இருப்போம். ஐ திங்க் சாமியை டெய்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு சில சமயம் வின்டர் ஹாலிடேஸில் கூட சுவாமி வந்து என்ன சொல்லுவார்னா, சில சமயம் நாட் எவ்ரி ஜிம்னாஸ்டிக்ஸ் பாய்ஸ் வந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆக்சுவலாக 12th கிளாஸில் அப்படி தான் ஆச்சு. அப்போ திடீர்னு ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்கு எப்போ வந்து என்ன செய்ய சொல்லுவார்னே தெரியாது. திடீர்னு வந்துடுவார். வீட்டில் என்ன பண்ண நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணி காட்டு அப்படிங்குவார். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது உண்மையாகவே எனக்குமே நடந்திருக்கு. நாங்கள் அந்த வருஷம் வந்து பைக் ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பைக் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டண்ட் என்ன அப்படின்னா, கீழே மாதவன் ஒருத்தன் படுத்திருப்பான். அவன் மேலே ஒரு சின்ன ஒரு பிளாங்கை போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு பைக்கில் 3 பேர், நான் ஓட்டணும், 2 பேர் பின்னாடி உட்காந்துருப்பானுங்க. அந்த பிளாங்கில் ஏறி வரணும். இட்ஸ் அ வெரி ஸ்மால் பிளாங்க் தானே. ஆக்சுவலாக நம்ம ஸ்டடி பண்ணி வரணும். ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்தில் அப்போ இந்த ஹேண்ட்பால் கோர்ட் ஒன்று புதுசு பண்ணியிருந்தாங்க. அப்போ அது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். சாமி வந்தார் ஸ்கூல் பக்கத்தில். நீங்களாம் எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஸ்டண்ட்டுக்குன்னு சொன்னோன்னே எங்கே பண்ணி காட்டுங்கன்ட்டார். உடனே நாங்கள் உள்ளே தான் இருந்தோம். உடனே அவனை மாதவ படுக்க சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு பிளாங்கை போட்டோம். அவனுக்கு ஏறிட்டானுங்க. ஏறினோன்னே ஆக்சுவலாக அவன் உண்மையாக என்ன பண்ணோன்னா தம் எடுக்கணும். அவன் தம் எடுத்து வயிறை கெட்டி ஹார்டு பண்ணிவிட்டு தென் ஒன்லி வி நீட் டு டூ தட். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் உடனே படுத்தான், பிளாங்கை போட்டோம், 3 பேர் உட்காந்துட்டான். அவர் அங்கே உட்காந்து காரில் உட்காந்துட்டு விண்ட்ஷீல்டு இறக்கிட்டு பார்த்துட்ருக்கார். நேராக ஏற்றிட்டோம். ஆக்சுவலாக பயம், நம்ம கால் நடுவில் கொஞ்சம் அது நின்னா கூட நம்ம காலை வந்து அவன் மேலே வைக்கணும். இல்லை, ஸோ ரிஸ்கி. இப்போ யோசித்து பார்த்தோம்னா அவன் நீங்கள் சொன்னா யோசித்து பார்த்தா தெரியுது இதெல்லாம் என்ன தைரியத்தில் செஞ்சோம். அவர் இருக்கிறாரு, ஏதோ அவருக்காக செய்கிறோம், அவர் பார்த்துக்குவாருன்ற ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சில விஷயம் வந்து இப்போ நினச்சி பார்த்தா பயமாகவே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபைனல் டேல அது பண்ணதெல்லாம் நம்மளே பண்ண எக்யூப்மெண்ட், நம்மளே ஃபேப்ரிகேட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுக்கு வால்ட் ஹார்ஸ் வந்து ஒரு 7 பைப்பை எடுத்து வந்து செப்டகனலாக பண்ணி அதை வந்து நடுவில் வந்து வெல்டு பண்ணி ராட்ஸ் போட்டு வெல்டு பண்ணி அதுக்கு மேலே சாஃப்டாக இது வச்சு மெட்டீரியல்லாம் என்ன பழைய காட்டன் துணி அது இதெல்லாம் அது மேலே சாக்கு பையை போட்டு அதை வந்து தச்சு மேலே சாஃப்டாக பண்ணி அதுக்கு ஸ்ப்ரிங் போர்டு வந்து என்னென்னா இட் இஸ் மேட் ஆஃப் பேம்பூஸ். நிறைய பேம்பூஸை எடுத்து அதை பைண்டிங் வயரால் கட்டி நல்லா டைட்டாக கட்டி அதுக்கு மேலே சாக்கு போட்டு அதை நல்லா டைட்டாக சுற்றி அதையும் பைண்டிங் வயரால் கட்டி அதுக்கப்புறம் மேலே இதெல்லாம் இந்த பேம்புவெல்லாம் வந்து 2 அயன் ராடில் வச்சு ஆணி அடித்து அதுக்கு 2 ஹுக்கை வெல்டு பண்ணி அந்த ஹுக்கை வந்து இந்த கீழே இருக்கிற பீமில் அதை மாட்ட விட்டு அதை தான் ஸ்ப்ரிங் போர்டை யூஸ் பண்ணோம். சில சமயம் என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக வந்து அதில் ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து அது மேலே ஜம்ப் பண்ணி தான் மேலே யூ டூ எவ்ரி திங் வாட் எவர் யூ கால் இட். அது டைவ் ரோலோ ஃப்ரெண்ட்ஸ் மசால்ட்டோ இல்லாட்டி ட்விஸ்ட்டோ வாட் எவர் யூ டூ அதில் ஜம்ப் பண்ணி தான் பண்ணணும். அது சில சமயம் என்ன காலை வந்து வச்சு ஜம்ப் பண்ணும்போது பின்னாடி வழுக்கும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் வி யூஸ் டு டூ நதிங் ஹேப்பன். ஆக்சுவலாக இந்த செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் பண்ணி சொதப்பின வேலைகள்லாம் இருக்குது. சாமி முன்னாடி சில நேரம் சொதப்பின வேலைகள்லாம் இருக்கும். ஒரு தடவை நம்ம உங்களுக்கு தெரியும்ல, நம்ம இந்த ஒலிம்பிக் டார்ச் எடுத்துகிட்டு போவோம். ரவுண்டு ஃபுல்லாக பண்ணி அப்புறம் இந்த கேலரியில் போயிட்டு அதை வந்து நம்ம ஒரு இதில் பின் பண்ணிவிட்டு சம்படி வில் பி புல்லிங் ஃப்ரம் த ஹனுமான் ஸ்டாச்சு பக்கத்தில் நம்ம அந்த பெரிய டார்ச் இருக்கும். அதுக்கு தே வில் புல் இட் அப். வெறும் டார்ச் அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கப்புறம் எதையாவது ஒரு பொம்மை ஏதோ செய்ய ஆரம்பித்தோம். அந்த வருஷம் என்ன பண்ணோன்னா ஹனுமான் தூக்கிட்டு போகிற மாதிரி சஞ்சீவி மலைக்கு பதிலாக டார்ச்சை தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணோம். நம்ம தான் தெரியுமே இருக்கிற பேப்பரெல்லாம் கரைச்சி ஆர் பாய்ஸ் ஃபார் சம் தேல் எல்லா டேலண்ட் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு பாட்டுக்கு ஒரு நல்ல அனுமாரெல்லாம் பண்ணிட்டானுங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு 2 நாள் முன்னாடி போயிட்டு அதை ட்ரையல் ரன் ஓட்டுறோம். அனுமார் அப்போ இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு அனுமார், ஏன்னா நாங்கள் நினச்சதோட வெயிட் எக்கச்சக்கமாகிடுச்சு. கொண்டு போயிட்டோம். அனுமாரை இழுக்கவே முடியல. அனுமார் மட்டும் அந்த அனுமார் அங்கே நிற்கிறாரு. நம்ம செஞ்ச ஃபேப்ரிகேட்டட் அனுமார் வந்து மேலே போக மாட்டுறாரு. ஸோ தென் வாட் எவர் வி ட்ரைட் இட் குடன்ட் பி டன்னு முடிவாயிடுச்சு. பிகாஸ் ஸ்மூத்தாக போனோம்.
அப்புறம் அடுத்த அந்த வருஷம் உடனே 2 நாளில் வேற ஒரு பொம்மை மாதிரி ஒன்று பண்ணி வி டிட் சம்திங். பட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, சி 1 மந்த்தாக அதை நம்ம வந்து சாமிக்காக நினச்சி செஞ்சுருக்கோம். சுவாமிக்கு இது இன்ஃபர்மேஷன் போனோடனே வாட் ஹி ஆக்சுவலி டிட் இஸ், அந்த வருஷம் நீங்கள் வந்து அதை பூர்ணச்சந்திரா கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் இனாகரேஷனுக்கு அடுத்த நாள் பூர்ணச்சந்திரா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பூர்ணச்சந்திரா கடைசியில் கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, பூர்ணச்சந்திராவில் போயிட்டு அதை வச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் அவர் வந்தார். சாமி வந்து அரௌண்ட் 3:30 போல் வந்துட்டு, சாமி கூட நம்ம கொஞ்சம் பசங்க மட்டும் ஜஸ்ட் ஹேண்ட்ஃபுல் கைஸ் மட்டும் இருக்கோம். சாமி இருக்கிறாரு, சேரை போட்டு நம்ம சுற்றி உட்காந்துக்கிட்டு வாட் ஆல் ஸ்நாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் கம் அண்ட் இட் வாஸ் அ ஜாலி டைம். பஜன் ஆரம்பிச்சிருச்சு. தர்ஷன் போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்துட்டார். இங்கேருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. பஜன் ஆரம்பிச்சிருச்சு. பஜன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு ஓடிடுச்சு. நான் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து திருப்பி போயிட்டு ஆரத்தி முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டார். See, we were all thinking, what happened na, see, we did it for Swami, but actually நம்ம அதை வந்து பப்ளிக் எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போனால் நான் பப்ளிக் எக்ஸிபிஷனுக்கு வரல. ஸோ உலகமே பார்க்கலனா கூட we didn't bother, but actually we did only for him and he alone accepted. I think நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் அவர் மட்டும்தான் பிரதானம் பண்ணிக்கிறார். He and only he. Exactly. அது வந்து என்னன்னா 2 விஷயம். அதில் நம்ம வந்து சுவாமி இருக்கிற தைரியத்தில் ரிஸ்க்கும் எடுத்தோம், எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணோம். அதே சமயத்தில் சுவாமிக்காக பெயின்ஸும் எடுத்தோம். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தோம்னாக்கா மேலே வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் நீட்லி கவர்ட் வித் ரெக்ஸின் அண்ட் ஆல் தட். நாங்கள் பண்ணும்போது எப்படின்னா காயர் பெட். அது வந்து எப்படின்னாக்கா அந்த டாப் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அது மேலே தான் பண்ணணும் நாங்கள். அதில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஃப்ரண்ட் ரோல் பண்ணுவோம். அது பண்ணும்போது என்ன ஆகும்னா முதுகு பூரா குத்தும், பின் குத்துற மாதிரி குத்தும். அது குத்தி ப்ளீடு கூட ஆகும் சில சமயம். அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டை வந்து பார்த்தோம்னா புள்ளியாக இருக்கும் பின்னாடி. வி நெவர் மைண்டட் ஈவன் தட் பிகாஸ் வி டேட். அதாவது அதை வந்து சுவாமிக்காக பண்ணுறோம்னு சொல்லி அவுட் ஆஃப் தி லவ் வி டென்ட் பாதர் அபவுட் த பெயின். அதை வச்சு பண்ணி அது மேலேயே அப்படியே மாதக்கணக்கில் பண்ணி பின்னாடி போகிற மரத்தை போயிட்டு எனக்கெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு பெயினை வந்து சுவாமிக்காக பேர் பண்ணி அவருக்காக அந்த சின்ன சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம பண்ணதுனால ஹீ ரெசிப்ரோகேட். அது நம்ம பண்ணுறதை பார்க்கறதுக்குன்னு ஒரு இது ஒன்றும் பெரிய இந்த ஷோவில் கிடையாது. வி வேர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ, பட் ஈவன் தென் இந்த சாக்ரிஃபைஸ்க்காக நமக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சுவாமி நம்மளை பார்க்க வருவார். நம்ம ஆக்சுவலாக யோசித்து பார்த்தா நம்மளாம் ஒரு அவ்வளோ பெரிய இன்னைக்கு நீங்கள் இசையில் வித்வான்னு சொல்கிற மாதிரி நம்மளாம் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸாலாம் இல்லை. ஆக்சுவலாக நம்மளாம் அமெச்சர்ஸ் தான், அப்போ வந்து கற்றுக்கிட்டவங்க தான். பட் இப்போ யோசித்து பார்த்தா இவ்வளோ டேலண்டடான மக்கள். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து பேராகிளைடிங் பண்ணோம் எங்கள் என்னோட பிஜி ஃபஸ்ட் இயரில் பேராகிளைடிங், யூஜியில் 3rd இயரில் வந்து ராக் கிளைம்பிங் இதெல்லாம் பண்ணானுங்க பசங்களாம். யோசிச்சு பார்த்தா எவனுக்குமே யார் இதெல்லாம் தெரிஞ்சா இருக்கு. எல்லாம் ஒரு 10 நாள் ட்ரைனிங் போகிறானுங்க. அதுவும் நீங்கள் அத்தனோண்டு ஒரு வேலியில் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து இறங்கணும். பேராகிளைடிங் ஏர் இது உங்களுக்கு விண்டு இது எல்லாத்தையுமே வெரி டஃப். பட் கைஸ் வேர் டூயிங். சுவாமி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா பட் ஐ திங்க் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பசங்க சில நேரம் இந்த இதை செய்யாத, இந்த இதை கேர்ஃபுல்லாக இரு அதெல்லாம் சொல்லி சம்டைம்ஸ் நமக்காக அவர் பெயின் எடுத்துட்டு so many things he has done. I think that relationship between Swami and usன்றது நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த வரும்போது பேசிகிட்டு இருந்த மாதிரி I don't know whether we can even explain. நமக்கே அது புரியாத ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ஸ்வீட் ரிலேஷன்ஷிப். அதாவது சுவாமிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் இன்எக்ஸ்பிளிகபிள், ஸ்வீட் அண்ட் ஓவர்வெல்மிங் அண்ட் கம்ப்ரஹென்சிவ். இல்லை இன்றைக்கி நினச்சி பார்த்தாலுமே அது நமக்கு வந்து மறுபடி அசை போட போதும் கூட அந்த ரசம் குறையாம தான் இருக்குது. அவ்வளோ ஒரு பிரமாதமான அது இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் அப்போலாம் எந்த கேம்ஸை பார்த்தாலும் நம்ம நினச்சிட்ருக்கு. இப்போ ஆக்சுவலாக சாமி கூட நம்ம அனுபவிச்சு சினிமா பார்த்தா சாமி கூட சினிமா பார்த்தது ஞாபகம் இருக்குது, இசை கச்சேரி கேட்டால் சாமி கூட இசை கச்சேரி இருக்குது, கேம்ஸை பார்த்தா சாமி கூட விளையாண்டது இருக்குது. நம்ம வேர்வையோட வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து ஒரு தடவை ஏன்னா அவர் நல்ல மணக்க வர்றாரு. பட் நம்ம ஆக்சுவலாக நறுமணம்னா நம்ம வேற மாதிரி நறுமணத்தில் தான் இருந்தோம். பட் அந்த இதோட why he has to do இங்கே வந்து ஐ ரிமெம்பர் an incident. அதாவது இனிஷியலாக ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போ வந்து என்னென்னா பிருந்தாவன் கேம்பஸ்க்கும் பர்த்தி கேம்பஸ்க்கும் நடுவில் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம்
சுவாமி சேஞ்ச் இட். அது வந்து என்னென்னா அது கேம்பஸ் டு கேம்பஸ்ங்கிற அந்த ஒரு இது வந்துடக்கூடாது, அந்த ஒரு டிவிஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்தையும் வந்து இப்போ எல்லா கேம்பஸ்லையும் 4 ஹவுசஸ் ஃபார்ம் பண்ணி அந்தந்த ஹவுசஸை ஒன்றா சேர்த்து அப்படி பண்ணார் சுவாமி. அப்போ என்ன ஆச்சுன்னா வாலிபால் மேட்ச் நடக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லாக வேர்வேல இருக்கும். திடீர்னு சுவாமி வந்துட்டார். மழை கொட்டின்னு இருக்கு வேறு லேசாக. இட் வாஸ் ட்ரிசிலிங். வி வர் ஹாஃப் வெட் அண்ட் ஃபுல்லி ஸ்வெட்டி. சுவாமி வந்து மேட்சை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் கூட நின்று வி வேர் ஆல் ஃபுல் ஆஃப் ஸ்வெட் அண்ட் கிரைம். சுவாமி நெவர் மைண்டட். சுவாமி பக்கத்தில் போய் இடிச்சு நிற்போம். நின்று அவரோட ட்ரெஸ்ஸு மேலெல்லாம் எங்கள் அழுக்கு எங்கள் ஸ்வெட்டு, பட் ஸ்டில் ஹீ ஸ்டோட். ஹி டுக் தி ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஏன் செய்யணும்னு யோசிக்க முடியாதுல்ல. ஏன் செய்யணும்னு நினைச்சாலே சில நேரம் ஐ திங்க் இதெல்லாம் கர்மாக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்லி பியூர் சாமிஸ் லவ் தான். இன்னைக்கு டேட்டில் யோசிச்சு பார்க்கும்போது அந்த சுவாமியா வந்து நம்மளை வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்து அப்படி கவனிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மலப்பாக இருக்கு இன்னைக்கு டேட்டில். இல்லை, அதுவும் அவர் நம்மளை விட்டு கொடுக்காம வேற இருப்பார். ஆக்சுவலாக நம்ம சிலது செய்யணும்னு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய அது ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப். அவர் சில நேரம் அஃபிஷியல்ஸ்கிட்ட வேண்டான்னு சொல்லிடுவார். நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், சரி பண்ணுன்னுவார். ஆமாம், நம்மளை விட்டு கொடுக்காம நீ எனக்காக மட்டும்தான் பண்ணுறேன்றதை வந்து அவர் எந்த இடத்துலையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தார். நம்ம அந்த உரிமையை அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு உறவு தானே. நம்ம மேலே சாமி உரிமை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதே, நமக்கு அவர் மேலே உரிமை வைக்கலாம், அதை நம்மளா கிளைம் பண்ணலாம். ஆமாம், பட் அவர் நம்ம மேலே உரிமை கிளைம் பண்ணோம்ல, அது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் தானே. அது சுவாமிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் அது வந்து அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த ஐ திங்க் அதோட ஆக்சுவலாக இவர் சொல்லுவார், நம்ம யூஎஸ் ராவ் நம்ம இதில் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் டீனர் அவர் சொல்லுவார், டே ஆக்சுவலாக வந்து நல்லா படிக்கிற பசங்கக்கிட்ட, டே ஆக்சுவலாக நல்லா படித்து நீ 4 செமஸ்டர் ஓ கிரேடு வாங்கி டாப்பில் வந்து ஒரே ஒரு பாத நமஸ்காரம் உனக்கு உன்னுடைய இந்த ஃபங்க்ஷனில் வந்து உனக்கு ஒரே ஒரு பாத நமஸ்காரம் கிடைக்க போகுது ஒரு டிகிரி வாங்கும்போது. ஆனால் நீ நல்ல கேம்ஸ் விளாண்டினா, நீ 10 கேம் விளாண்டினா 10 பாத நமஸ்காரம் கிடைக்குது. ஸோ ஆக்சுவலி நல்ல ஃபிசிக்கலாக இருக்கிறவங்க சாமி கூட யூ ஆர் மோர் ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ வாஸ் திங்கிங், அவன் நான் நினச்சி பார்த்தா சாமிக்கிட்ட நம்ம தெரிஞ்ச விதத்தில் தெரிஞ்ச அளவில் காட்டினா கூட போதும். பட் ஹி வாஸ் நமக்கு 10x 100x டைம்ஸ் ஹி வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங். பேஸ் லைன் வந்து இங்கே வந்து என்னென்னா, நீ பண்ணுறியா சுவாமிக்காக பண்ண, சுவாமிக்காக தான் பண்ணோம். அதாவது எப்படி பண்ணினா சுவாமிக்கு பிடிக்கும், இது பண்ணால் சுவாமி எதிர்க்க பண்ணால் நல்லா இருக்குமா, அவர் சந்தோஷப்படுவாரா, ஏன்னா அந்த ஆங்கிள் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னோடது 4 பேர் வந்து என்னோடது 4 பேர் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நமக்கு வந்து வந்ததே கிடையாது. அந்த ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது யாருக்குமே. எனக்கு தெரிஞ்சு எந்த பையனுக்குமே வந்தது கிடையாது. சுவாமிக்கு பிடிக்குமா, அவரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, இது பார்த்தா அவர் சந்தோஷப்படுவாரா, இம்ப்ரெசிவாக இருக்குமா, அவருக்கு பெருமையாக இருக்குமா அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் தட் ஹி ரியாக்டட் தட். ஆக்சுவலாக அந்த பெருமைப்படுறதுன்றது நம்ம இருக்கும்போது, நீங்கள் இருக்கும்போது நடந்திருக்க ஒரு கவி சம்மேளனம் நடந்தது. ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல் பண்டிட்ஸ் வந்துட்டாங்க, தெலுங்கு எல்லா பண்டிட்ஸும் ஃபஸ்ட்டு டே கவி சம்மேளனம் நடந்தது. எல்லாருக்கும் சாமி அனுகிரகம் பண்ணார், அவங்கள அங்கீகாரம் பண்ணி பாராட்டி எல்லாம் பண்ணார். அடுத்த நாள் நம்ம பசங்களோட கவி சம்மேளன். இன்னும் நம்ம பசங்களுடைய பொயட்டிக் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அவங்க பண்டிட்ஸு, அவன் நினச்சா அவனுக்கு வார்த்தை வந்து உள்ளது, மொழி வந்து அவனுடைய ஆளுமையில் இருக்குது. ஆனால் நம்ம பசங்க வந்து நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. இங்கே வார்த்தை நம்ம கோத்து எழுதுகிறோம். ஸோ ஆனால் எழுதி, ஆனால் அவங்க முன்னாடி பண்டிட்ஸு முன்னாடி நாள் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இதை சுவாமி அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தினார். பொன்னாடையெல்லாம் போற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். சரி, தென் உள்ளார சாமிக்கிட்ட கேட்கும் போது தான், எல்டர்ஸ் ஒருத்தங்க கேட்கும் போது தான் சொன்னாங்க, தீஸ் பாய்ஸ் வந்து எனக்காக மட்டுமே நினச்சி அவனுக்கு கவிதை எழுதியிருக்கான். அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் கவிதை எழுத முடியும், பட் இவனுங்க வந்து எனக்காக மட்டும்தான் கவிதை எழுதி. ஐ திங்க் அந்த சொன்ன பாயிண்ட்டை வந்து சாமி அதை கேப்சர் பண்ணி சாமி அவர் வார்த்தையில் சொல்லும் போது ஐ திங்க் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் when we see the games at கும்பகோணம், ஐ திங்க் இந்த தாட்டை நம்ம பேசினா ஐ திங்க் அடுத்த ஒரு 4 நாள் பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா so many things have happened and everyday அவர் கொடுக்குற கிஃப்ட்ஸ் ஆகட்டும், அவர் கொடுக்குற ஐஸ்கிரீம் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ஸ்பெஷல் திங்ஸ் ஆகட்டும், ஐ திங்க் இதை எடுத்துகிட்டு வருது. ஐ டோன்ட் திங்க் அதை நம்ம நினச்சி திருப்பி சுவைச்சு ஆனந்த அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். சாய்ராம்.